அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், அவங்கள எல்லோரையும் வரவேற்கலாம். ஆனால் எதற்காக வர்றீங்க? அதுதான் இப்போ கேள்வி. நல்லது வராங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் உங்களுடைய அரசியல் என்ன? ஒருத்தர் என்னடான்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பேசுமோ அதே தான் நானும் பேசுவேன், ஆனால் தனியாக பேசுவேன்றாரு. இன்னொருத்தவங்க என்னடான்னா தன்னுடைய சொந்த கட்டடத்துக்கு வாடகை கட்டுறதுக்கு கார்ப்பரேஷன் சொன்னால் அந்த கட்டணத்தையே கழிச்சுக்கிங்கன்னு சொல்கிற அளவுக்கான சமூக சிந்தனை உள்ளவங்க இப்போ மக்கள் மன்றம்னு ஒன்று உருவாக்குறேன்றாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொருத்தர் நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கிறேன். அப்போ அரசியலுங்கிறத நீங்கள் எவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் புரியுது. இப்போது ராகவாராளர் அவங்க அவங்க அம்மாட்ட கேட்டாங்களாம், அம்மா நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி அரசியல் ரொம்ப ஆபத்தானதுப்பா, சாதி இருக்கான் மதம் இருக்கான், அதனால் நீ உனக்கு அது செட் ஆகாதுப்பா, நீ போகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அரசியல் சாக்கடைன்னு சொன்னாங்க, அதனால் நான் போகலை. இப்போ என்ன, இப்போ போய் கேட்டேன், பாருமா தம்பி தான் ஜெயிச்சிருக்காப்புல அப்படின்னு. அப்போ நீ அரசியலுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விதந்தோதி பேசியிருக்கிறேன். அம்மா ஆசீர்வாதம். ஆனால் இப்போவும் அரசியல் எப்படி இருக்குது? ஒரு அடையாளப்பட்ட முகம் நீங்கள் செய்கிறதுனால ஒரு 4 பேர் சேர்ந்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை அங்கீகரிக்கலாம் முடிய, அதுவே நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கான அங்கீகாரம் கிடையாது. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அந்த சமூகத்தின் மீதான உங்களை மதிப்பீடு என்ன, உங்கள் செயல்பாடு என்னங்கிறத முடிவு. உங்கள் செயல்பாடு எதுவாவது இது வரைக்கும் தமிழுக்கும் தமிழ் இருக்காமல் இருந்திருக்கா? தமிழ்நாட்டில் இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, ஏதாவது போராட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? விளம்பரம் கிடைக்கும். இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த இயக்கம் கட்சி உருவாக்க போகிறாங்கிற பேரில் எதையும் ஒன்று பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த 3 பேர், ஒன்று அண்ணாமலை, 2வது லதா ரஜினி, இப்போ இவங்க ராகவன். இந்த 3 பேருக்கும் எல்லாமே ரஜினி மையப்படுத்தியது. ரஜினி எதை மையப்படுத்தியிருக்கிறாரு? ஆர்எஸ்எஸ். அவ்வளோ. பார்வையாளர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் கொண்டல்சாமியுடன். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், அரசியல் சூழல் தேர்தலுக்கு முந்தைய விட தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. திடீர்னு அண்ணாமலை வந்தார், திடீர்னு லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் அப்படின்னாங்க. இப்படி கூட்டணி அரசியல் ஒரு புறம் இருந்தாலும் புது புது இயக்கங்களும் கட்சிகளும் ஒரு புறம் போயிட்டே இருக்குது. அந்த வரிசையில் திடீர்னு ராகவா லாரன்ஸ் வந்திருக்காரு. நான் ஜல்லிக்கட்டிலருந்தே அரசியலில் தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல கோரிக்கைகளை மே 17 இயக்கம் தான் வடிவமைச்சிருக்கு. தீவிரமாக களத்தில் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ராகவா லாரன்ஸுடைய அர்ப்பணிப்பு, தியாகம் இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த போராட்டத்தில் நம்பி தான் உங்களை அழைச்சிருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம அரசியலில் யாருனாலும் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் அரசியல் பேசணுங்கிறது மே 17 இயக்கத்தோடைய விருப்பம். இன்னும் சொல்லப்போனால் அதற்காகத்தான் நாங்களே செய்கிறோம். மக்கள் எல்லோருக்கும் அரசியல் தெளிவு வேணும், மக்கள் அரசியல் பேசணும். எந்த நாட்டில் அரசியல் உணர்வு பெற்ற மக்கள் இருக்கிறார்களோ அந்த நாடு எந்த தவறான பாதையிலும் அந்த ஆட்சியாளர்கள் செல்லாமல் மிக வளர்ந்த நாடாக மாறுங்கிறதுல நான் மட்டும் இல்லை, இதுதான் மானுட வரலாறே. அந்த வகையில் அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், அவங்கள எல்லோரையும் வரவேற்கலாம். ஆனால் எதற்காக வர்றீங்க? அதுதான் இப்போ கேள்வி. நல்லது வராங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் உங்களுடைய அரசியல் என்ன? ஒருத்தர் என்னடான்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பேசுமோ அதே தான் நானும் பேசுவேன், ஆனால் தனியாக பேசுவேன்றாரு. இன்னொருத்தவங்க என்னடான்னா தன்னுடைய சொந்த கட்டடத்துக்கு வாடகை கட்டுறதுக்கு கார்ப்பரேஷன் சொன்னால் அந்த கட்டணத்தையே கழிச்சுக்கிங்கன்னு சொல்கிற அளவுக்கான சமூக சிந்தனை உள்ளவங்க இப்போ மக்கள் மன்றம்னு ஒன்று உருவாக்குறேன்றாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொருத்தர் நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கிறேன், எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்துருக்குறேன், நிறைய இலவசங்கள்லாம் கொடுத்துருக்குறேன், அதனால நான் அரசியலுக்கு வர்றேன். சீமான் கூட ட்விட்டரில் சண்டை போட்டிருக்கேன். பெரிய சமூக சீர்திருத்தமான வேலை தான் இது. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு நான் இதனால அரசியலுக்கு வர்றேன்றான். அப்போ அரசியலுங்கிறத நீங்கள் எவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் புரியுது. உங்களுடைய இந்த அரசியலற்ற தன்மை முதலாக சொல்கிறேன், எப்போவுமே எதிர்க்கப்பட வேண்டியது. அந்த வகையில் சொல்கிறோம். ராகவா லாரன்ஸுக்கு நான் திரும்பவும் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிடுறோம், ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், எல்லோரையும் வரவேற்கிறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு எதிராக இருந்தால் அதை எதிர்க்கிறோம். இதுவரை நீங்கள் அப்படிப்பட்ட எந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எந்த அரசியலும் செய்யாத பொழுது இப்போ நீங்கள் நான் அரசியலில் குதிக்க போகிறேன், அது என்னன்னு தெரியல. அரசியலுக்கு வர்றேன்னு கூட சொல்லலாம். வர்றவங்களாம் அரசியலில் குதிச்சிடுறாங்க, அது என்ன குளமாக குட்டையான்னு தெரியல, எல்லாரும் குதிக்கிறேங்கிற பேரில். அதாவது இதுக்கு முன்னாடி அது சாக்கடையாக இருந்துச்சு,
இப்போ விஜய் வருகைக்கு பிறகு வந்து அது சுத்தமாயிருச்சு, நீச்சல் குளமாயிருச்சு, அதனால குதிச்சு வரேன் இல்லை, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இவங்க சொல்கிறது தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இப்போது ராகவாராளன்ஸ் அவங்க வந்து அவங்க அம்மாட்ட கேட்டாங்களாம், அம்மா நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி அரசியல் ரொம்ப ஆபத்தானதுப்பா, சாதி இருக்கான், மதம் இருக்கான், அதனால் நீ உனக்கு அது செட் ஆகாதுப்பா, நீ போகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அரசியல் சாக்கடைன்னு சொன்னாங்க, அதனால் நான் போகலை. இப்போ என்ன, இப்போ போய் கேட்டேன், பாருமா தம்பியெல்லாம் ஜெயிச்சிருக்காப்புல அப்படின்னு. அப்போ நீ அரசியலுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விதந்தோதி பேசியிருக்கிறேன் அம்மா ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனால் இப்போவும் அரசியல் எப்படி இருக்குது, இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு, ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. அந்த ஆட்சி மாற்றத்தினாலேயே அரசியலே தலைகீழாக மாறிட்டதுன்னு நீங்கள் பேசுகிறது மக்களை ஏமாற்றுவது தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறதா கருதுறாங்க அவங்க. இல்லை, இப்போ விஜயோட அரசியலை பொறுத்த நம்ம ரெண்டு பார்க்கலாம். தொடர்ச்சியாக உங்ககிட்ட பேசுகிறோம், மே 17 இயக்கத்தை வந்து நம்ம உங்ககிட்ட ஏன் இது குறித்தான விவாதம் பண்ணுறோன்னா, இங்கே ஒரு சூழல் நமக்கு ஊடகத்தில் இயங்குறவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. தொடர்ந்து களத்தில் போரிட்டுக்கிட்டு இருக்கிற இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் ஒரு புறம் நிற்க, அந்த களம் அப்படிங்கிறதே என்னென்னு அறியாதவங்க வந்து திடீர்னு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஊடகத்தில் இயங்குற நமக்கே அச்சமாக இருக்கும்போது தொடர்ந்து தீவிரமாக களத்தில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்குது, எப்படி சமூகத்தை அது? இல்லை, நான் அதை தான் சொல்ல வரோம். விஜயோடைய அரசியல் பிரவேசம், அரசியலுக்கு வந்து அவர் வெற்றி பெற்றதுங்கிறது ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று பலம், இன்னொன்று பலவீனம். என்ன பலம் அப்படின்னா, ஓஹோ அரசியலில் யாருனாலும் எளிமையானவர்கள் வரலாமா, வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அது வரவேற்கக்கூடியது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் அற்ற இருந்தவர்கள் எல்லாருமே அரசியல்னா அரசியல் பேசலாம், விஜய்க்காக அரசியல் பேசலாம் அப்படிங்கிற ஒரு அடி முன்னாடி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் மிகப்பெரிய ஆபத்தாக நாங்கள் பார்ப்பது அரசியலற்ற தன்மை வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு சித்தாந்தம், ஒரு தத்துவம், பெரியாரியம், மார்க்சியம், அம்பேத்கரியம் இப்படியெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நாங்கள் ரீல்ஸ் போடுறோம், இங்கே பார்த்துருக்கலாம் சார்கடை, இதை யார் அடைப்பா அப்படின்னு பேசினா நாங்கள் ஓட்டு வாங்கிடலாங்கிறவா இந்த அரசியலற்ற அரசியல் பேசுகிறாங்க இல்லையா, இது மிக ஆபத்தானது பார்க்குறோம். ஒரு அரசியலில் ஒரு முன்னடி வைத்ததை நல்ல விஷயமா பார்க்குறோம். நீங்கள் அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னா அரசியலை கற்றுக்கிட்டு செய்ய வேண்டியது போயிருக்கு. வயசான பாட்டிக்கு காசு கொடுத்து உதவி பண்ணா ஓகே. அதாவது தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா ஊர்லேயுமே மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது அரசியல் வருவதற்கான ஒரு தகுதி கிடையாது. இது தகுதி கிடையாது. சாப்பாடு போடுறவங்க தான் அரசியலுக்கு, நான் நல்ல சாப்பாடு போடுவேன் எல்லாருக்கும் அப்படின்னா ஹோட்டல் கடைக்காரர் மட்டும் தான் அரசியலுக்கு வர முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு அரசியல் கிடையாது. நான் நல்லா எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுப்பேன்னா என்ன ஜவுளி கடைக்காரர் அரசியல் வர போகிறாரு? அது கிடையாது. அரசியலுங்கிறது இந்த மக்களுக்கு எது அவர்களுடைய அன்றாட தேவையோ அது அவர்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கணும். கல்வி இலவசமாக கிடைக்கணும், உணவு இலவசமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இலவசம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சினிமா படத்தில் வர மாதிரி தூக்கி போட்டு உடைக்கிற விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் இன்றியமையாதது. இது அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுடைய வாழ்வு தன்னால் முன்னேறும் பொழுது அது அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றமாக மாறும், அந்த முன்னேற்றம் அந்த நாட்டோட முன்னேற்றமாக மாறும். இதுதான் தத்துவம். உலகத்தில் எங்கே நடந்தாலும் இதுதான். எது அந்த மக்களுக்கு தேவையோ அது தங்கு தடையின்றி கிடைக்கணும். அதுக்கான அரசியல் தான் அடிப்படையாக சொல்கிறேன். ரொம்ப தத்துவார்த்த ரீதியாக சொல்லலை. ரொம்ப அடிப்படை என்னென்னா மக்களுக்கு எளிமையாக எல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் அவர்களுக்கு இன்றியமையாததோ. ஆனால் இன்றைக்கி என்னன்னா எதெல்லாம் இன்றியமையாததோ அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறான், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் இலவசமாக வருது. அப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் அரசியல், இந்த அரசியலற்ற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, இதுதான் அரசியல்னு சொல்லிட்டு நான் அரசியலில் குதிக்க போகிறேன். நீங்கள் அரசியலில் குதிக்க போகிறேன்னு உங்கள் அம்மாட்ட கேட்டீங்க, முடிவு எடுத்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. கிடைத்தேர்தலில் நான் வந்து தாவேக்கா சார்பாக நிற்க போகிறேன்னு முடிவு எடுத்துட்டு அப்புறம் என்ன மக்கள்கிட்ட கேட்குறது? அவர் எம்எல்ஏவே தன்னை முடிவு பண்ணிக்கிட்டார். நீங்கள் வாழ்றாரு, அவர் எம்எல்ஏ மீறி அமைச்சராக நினச்சிக்கிட்டாரு. அமைச்சர் என்னென்னமோ நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அது அவர் நினைக்கலாம், அவருடைய உரிமை, அவருடைய கனவு, அவருடைய கற்பனை, அது அவரோட உரிமை, அதில் நம்ம தலையிடலை. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, இது வரைக்கும் உங்களுடைய செயல்பாடு என்ன? நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் வந்து கலையில் தான் வரோம். நம்ம ஜல்லிக்கட்டில் தான் தீவிரமாக இயங்கினதாகவும் அதில் பெரும்பங்கு அவருக்கு இருக்கிறதா சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம உங்ககிட்ட கேட்குறோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பெரும்பங்கு இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஜல்லிக்கட்டில் இன்னும் சொல்ல போனால் பெரிய ஆளுங்கிற கட்சிகள் கூட பங்கு கிடையாது. அது ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். அந்த தன்னெழுச்சியான போராட்டம் எதனால் வந்ததுங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய நியாயத்தை யாரும் பேசுறது கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிறது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக வந்த மக்கள் கூட்டம் அல்ல. தமிழ்நாடு ஓராண்டாக, அதற்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஓராண்டாக நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், இன்றைக்கும் திரும்பி எடுத்து பாருங்கள், திடீர்னு பொங்கலுக்கு லீவ் இல்லைன்ட்டான். ஆமாம் ஆமாம். ஒன்றிய அரசு திடீர்னு வந்து பொங்கலுக்கு லீவ் இல்லைன்ட்டான். ஆமாம். காவிரி மேலாண்மை வாரியத்தில் காவிரி மேலாண்மை அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் அதற்கான வழிமுறைகள் தெரியலன்ட்டான். இப்படி தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டிருந்ததை இங்கே இருக்கிற இயக்கங்கள், மே 17 இயக்கம் போன்ற இயக்கங்கள்
ஒரு வருஷமாக 1.5 வருடமாக போராடி 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 அந்த மக்களுக்கு சொன்னதன் வெளிப்பாடு தான் ஜல்லிக்கட்டு தடைன்னு சொல்லும்போது அந்த பீட்டாங்கிற அமைப்புக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக வந்தது. அது வெறுமனே ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. மேற்குலக நாடுகளால் எப்படி ஒரு புரட்சியை உருவாக்குவதற்காக எல்லோ புரட்சி, கொடை புரட்சின்னு ஒரு புதுசாக புரட்சியை உருவாக்காங்க, அந்த மாதிரி நடந்த போராட்டம் கிடையாது. தமிழ்நாடு 1.5 வருடமாக அடக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடாக இளைஞர்கள் கூடினது. அதில் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அது இப்போ பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த போராட்டத்தின் நோக்கத்தையும் அந்த போராட்டம் எதற்காக என்ன நோக்கம்ங்கிறது சரியான வழியில் கொண்டு போனதில் மேற்பதினல் இயக்கத்தின் பங்கு பெருசு. சரிங்களா? அந்த இடத்துல மேற்பதினல் இயக்கம் அந்த போராட்டம் நடந்த அத்தனை காலம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு நாள் விடாமல் முழுக்க அவங்க கூட இருந்திருக்கிறோம். அங்கே இயக்கங்களை தவிர, இன்னும் சொல்ல போனால் மேற்பதினல் இயக்கம் போன்ற இயக்கங்களை தவிர வேறு யாரையுமே அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் உள்ள விடலை. சரிங்களா? நீங்கள் அங்கே தன்னெழுச்சியாக, இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக சொல்லணும்னா இஸ்லாமியர்களுடைய பங்கு மிக பெருசு. அவர்கள் தன்னெழுச்சியாக ஒவ்வொருவருக்கும் பிரியாணி முதற்கொண்டு யாருனே தெரியாது, முகமே காட்டல, எந்த நோக்கமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஜல்லிக்கட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குமான்னு கூட யாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் அவ்வளோ உதவி செஞ்சாங்க. யாராவது ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு உதவி செஞ்சோம் இன்னி வரைக்கும் யாரும் கிளைம் பண்ணாங்களா? எல்லா இடத்திற்கும் வர்றாங்க, எல்லா இடத்துக்கும் சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னைக்கா இப்படி விளம்பரப்படுத்திக்கிட்டாங்களா? இல்லை. ஆனால் லாரன்ஸ் என்ன பண்ணாரு? 1 கோடி ரூபா கொடுத்த. யார்கிட்ட கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? அப்போ டிமானிஸ்ட்ரேஷன் வேற எது கொடுத்தாருன்னு 4000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியும். நீங்கள் இது ஒரு அளவுகோல் கிடையாது. நம்ம அவருடைய அவர் செய்கிற உதவியோ அதை நம்ம கொச்சப்படுத்தலை. ஆனால் அதை யார் கொச்சப்படுத்துறா? நீங்கள் தான் கொச்சப்படுத்துறீங்க. நீங்கள் செய்கிற உதவியை இன்னமும் இந்த சமூகத்தில் செய்கிற உதவியை வெளியில் சொல்லாமல் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பல கல்வி நிறுவனங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, மருத்துவமனையில் உதவி செய்கிறாங்க. யார் தர சொல்லிக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கிறீங்க, ஒரு அடையாளப்பட்ட முகம், நீங்கள் செய்கிறதுனால ஒரு 4 பேர் சேர்ந்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை அங்கீகரிக்கலாம் ஒழிய, அதுவே நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கான அங்கீகாரம் கிடையாது. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அந்த சமூகத்தின் மீதான உங்களை மதிப்பீடு என்ன, உங்கள் செயல்பாடு என்னங்கிறத முடிவு. உங்கள் செயல்பாடு எதுவாவது இது வரைக்கும் தமிழுக்கும் தமிழ் இருக்காமல் இருந்திருக்கா? தமிழ்நாட்டில் இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, ஏதாவது போராட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? விளம்பரம் கிடைக்கணும் வந்தீங்க. அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு. அவங்க அம்மா அது சாக்கடையாக பிரச்சனையாக இருக்கிற வரைக்கும் நீ போகாதப்பா, அது க்ளீன் ஆயிடுச்சு, நீ போய் போப்பா. இது ஒரு அரசியலா? பிரச்சனை இருக்கும்போது நீ போகாதான்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இருக்கும்போது தான் ஒருத்தன் போடுறான், அவன் தானே போராளி. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும்போது தலைவன் வருவான், பிரச்சனை இல்லாத போது நடிகன் வரான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இது மேலே என்ன சொல்கிறது? இப்படி தான் நிற்கிறீங்க நீங்கள். இந்த அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம், முழுக்க எதிர்க்கிறோம். சரிங்களா? யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் கண்டதையும் சொல்லி அரசியல் வரக்கூடாது. அரசியலுங்கிறது மக்கள் பணிக்கு. நீங்கள் என்ன உங்களுடைய தத்துவத்தை சொல்லுங்கள், உங்களுடைய நோக்கம் சொல்லுங்கள், உங்களுடைய செயல்பாடு தீர்மானிக்கும். நீங்கள் இன்னைக்கு தான் புதிய ராகவரான்ஸ் கிடையாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒரு 10-15 வருஷமாகவே 20 வருஷமாகவே அறிகிற முகம் தான் நீங்கள். உங்களுடைய செயல்பாடு இதுவரை தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த இத்தனை போராட்டங்களில் எந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? ஏதாவது இருக்கா? நீங்கள் இதுவரை ஒரு சினிமா நடிகர், ஒரு பேய் படமாக எடுத்துகிட்டு நடிச்சுக்கிட்டு மக்களை மகிழ்விக்கிறங்கிற பேரில் எதுவும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் அது விமர்சனம், அது வேறு. அதில் உங்களுடைய பங்கு இருக்கா? சரி, ரைட், அதை ஏற்றுக்கிறோம். அதற்காக இதையெல்லாம் என் தகுதியாக கொண்டு நீங்கள் தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொல்கிறதும், ஏதோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அரசியலை கெட்டு போயிருந்தது போலவும் நாங்கள் தான் மாற்ற போகிறோங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் அதிக பிரசித்தனம். இந்த ரஜினியோட பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். ரஜினி வரணும் போது அவர் கூட இணைஞ்சு பயணிக்கிறதா இல்லை. நான் இதை சுகாதாரத்துறை அமைச்சராக ஆகிறதெல்லாம் திட்டம் போட்டிருந்தேன். எல்லாமே அவரோட ஆதரவு இப்போ முழுசாக தனக்கு இருக்கிறதாவும் அவரோட ரசிகர்கள்லாம் தன் பக்கம் வரணுங்கிற மாதிரி அதை நரேட் பண்ணுறார். இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஒரு ஆஃப்டர் இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த இயக்கம் கட்சி உருவாக்க போகிறாங்கிற பேரில் எதையோ ஒன்று பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த 3 பேர், ஒன்று அண்ணாமலை, 2வது லதா ரஜினி, இப்போ இவங்க ராகவரான்ஸ். இந்த 3 பேருக்கும் எல்லாமே ரஜினியை மையப்படுத்தியே இருக்கு. ரஜினி எதை மையப்படுத்தி இருக்கிறாரு? RSS. அவ்வளோதான். இவங்க ரஜினி ஆடிட்டர் குருமூர்த்தி வழியாக RSS கொள்கையை பேசக்கூடிய ஒரு ஆள். அவரை மையப்படுத்தி அண்ணாமலை பேசுகிறாப்புல, இவரை மையப்படுத்தியே பேசுகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் நாங்களே ஒரு தனி இயக்கங்க. என்ன நடக்குதுன்னா ஆளாளுக்கு ஒரு கடையை திறந்து ஒரு இடத்துல வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த வியாபாரத்தில் அந்த இடத்துல இருந்து அந்த வியாபாரத்தை பிரிக்கணும் அப்படின்னா அதே பக்கத்தில் அதே கப்பேரை வச்சுக்கிட்டு பல பேரை ஓப்பன் பண்ணாங்கன்னா மக்கள் சிதறி போவாங்க அப்படிங்கிற அதே கான்செப்டில் தான் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அதே கான்செப்டை அரசியல் ஒரு வியாபாரமாக நினச்சிக்கிட்டு இந்த கும்பலாக இறங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் சக்திங்கிறது
ஒரு பக்கம் குவிஞ்சிடக்கூடாது, அது வந்து டிவிக்கு பக்கம் போயிடக்கூடாது, இருந்தாலும் கூட அவர் பக்கமே சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும், நாளைக்கு விஜய் ஏதோ தவறு செய்தார், தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்சி வரத்தான் செய்யும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி வரும்பொழுது அது திமுகவுக்கு சாதகமாக போயிடக்கூடாது, வேற எந்த சாதகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, ஓட்டை பிரிச்சுக்கிறதுக்கு செய்யக்கூடிய பிஜேபி அரசு செய்யக்கூடிய சதிதான் இந்த இத்தனை நபர்களினுடைய அரசியல் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பாருங்க. இதனுடைய வேரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நூலால் கட்டப்பட்டிருக்கும். அந்த நூலை பிடிச்சி போங்க, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்துடும். இதுதான் இவங்களுடைய அரசியல் வந்துடும். இதுதான் நடக்குது இன்னைக்கு. இந்த அரசியல் நமக்கு புரியாத அரசியல் கிடையாது. நீங்கள் என்ன டிஃப்ரெண்டாக ஒரு இடத்துல கவுண்டமணி சொல்லுவார்ல, நீ என்ன டிஃப்ரெண்டாக மொழியை கொண்டு வந்து காட்டினாலும் உன்னை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லுவார் கவுண்டமணி செந்தில். அது மாதிரி நீங்கள் என்ன வேஷம் கட்டி வந்தாலும் தமிழ்நாடு உங்களை ஒரு நாளும் அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் உண்மை. சரிங்க இதில் அப்போது ரஜினியை மையப்படுத்தி பேசி வர ஒரு ஆளை வந்து விஜய் அனுமதிப்பாரா? இப்போ ஒருவேளை அது விஜய்க்கு எதிராக கூட போய் முடியலாம். அப்போது ராகவா லாரன்ஸ் வந்து ரஜினியை மையப்படுத்தி தன்னை ஒரு பிம்பமாக உருவாக்கிட்டு இன்றைக்கி விஜய்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி விஜயும் கூட இப்போ வலுப்பெற்றுடக்கூடாது அப்படின்னு டைலூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அது ரஜினி அலோவ் பண்ணுவாரா? ராகவா லாரன்ஸ் தான் திருச்சியில் நிற்பாரா? இல்லை, இது விஜய் அலோவ் பண்ணுறாரா, விஜய்க்கு இந்த அரசியல் புரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு விஜய்க்கு இந்த அரசியல் புரியணும். வர்றவங்கள இன்றைக்கி எல்லாரும் சேர்த்துட்டே இருக்கிறார். இன்றைக்கி கிட்டத்தட்ட அதிமுகவில் ஒரு 50% பேர் இன்றைக்கி போய் டிவிக்கில் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் யார் போய் சேர போகிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க சேர்க்குறாங்களா, இல்லை வர்றாங்க ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி சேர்க்குறாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய இதுதான். ஆனால் என்ன ஒரு இதுன்னா, தன்னை ஒரு மாற்றாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அதே திராவிட கொள்கையை பேசக்கூடிய ஆள்களாக தான் நான் சொல்கிறேன். எங்களுக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான், நாங்கள் ரெண்டையும் எங்களை கண்ணாக பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆனால் இவங்களிருந்து மாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே அந்த கட்சியிலேருந்து பாதி பேர் எடுத்து தான் நீங்கள் வைக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது அப்போது எதெல்லாம் நீங்கள் மாற்ற போகிறீங்க, உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கா? இப்போ ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட்கள், அவர் வந்து நான் வந்து ராகவேந்திராவுக்கு கோயில் கட்டுறேன்னு ஆரம்பிப்பார். அப்புறம் என்ன கோயில் கட்டியிருக்காரு, அவங்க அம்மாவுக்கு கோயில் கட்டுறது தப்பு கிடையாது. அவங்க அம்மாவுக்கு அவங்க கட்டிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அது ஒரு மகிழ்ச்சி தான். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மதத்தை கொண்டு வந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட சங்கி மாதிரி தான் அவர் இருக்காரு. அப்போ நீங்கள் இவங்க சேர்த்துக்கிறதுங்கிறது உங்களுடைய எதிர்காலத்திற்கே அது பாதிப்பாக வருமா அப்படிங்கிறத நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் வந்து வெறுமனே ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டும் கிடையாது, டிவிக்கு தாவேக்கா அப்படிங்கிற கட்சியுடைய தலைவர் நீங்கள். நாளைக்கு உங்களுக்கே இதெல்லாம் ஆபத்தாக முடியுங்கிறத நாங்கள் எச்சரிக்கிறோம் எப்பயும். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும். ராகவேந்திர லாரன்ஸ் வராங்க, நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்க. வர்றவங்களாம் வாசல் ஒரு சேர்த்துக்கிறீங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ புதுசு மாற்றுன்னதுக்கு அந்த அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் இன்னமும் என்ன சொல்கிறது, இன்னமும் வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் இன்னும் ஆக்டிவாக வந்து அரசியல் செய்யணும். ஆக்டிவாக செய்யணும். நீங்கள் இன்னமும் அந்த நடிகர்கள் எப்படி மக்கள் மத்தியில் அந்த பிம்பத்தை கட்டி எழுப்புவாங்களோ அந்த பிம்ப அரசியல் இனிமேல் உங்களுக்கு செட் ஆகாது. அது தேர்தலுக்கு முன்னாடி வேணால் செட் ஆகும். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர், நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். இந்த ரெண்டு பொறுப்பையும் நீங்கள் சுமக்க வேண்டிய தேவை இருக்குது. மக்கள்கிட்ட உரையாட வேண்டிய தேவை இருக்குது. மக்களுக்கு நீங்கள் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு போகிறது, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொண்டு போய் உள்ளே சேர்த்துக்கிறது, இது உங்களுக்கே உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கே சிக்கலாக முடியுங்கிறத நாங்கள் வந்து உரிமையோடு சொல்கிறோம். இது வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கிடையாது, உரிமையோடு சொல்கிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை இன்னும் தீர்க்கமாக தெளிவாக நீங்கள் வந்து பேச வேண்டிய செயல்படுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, செய்யுங்க. இல்லைனா அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும்னு சொல்கிறோம். டிவிகேக்கு நீங்கள் தொடர்ந்து மே 17 இயக்கம் வந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு முறையான வழிகாட்டுதல் போல தான் தொடர்ந்து அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. கரூர் சம்பவம் உட்பட ஆட்சி அமைச்சதுக்கு பிறகும் கூட எப்படி உங்களோட கருத்தை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு ஏதாவது இல்லை, நமக்கு அவங்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்தை வந்து அவங்க கேட்குறாங்க அப்படி எங்கிட்ட வந்து கேட்குறாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. சமூகத்தில் நடக்கும், நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் பேசக்கூடிய ஒரு அமைப்பு. யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த தவறு சுட்டி காட்டும் பொழுது அதை சரிப்படுத்தி கொள்கிறவங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறோம், இப்படி ஒன்று இருக்குது பாருங்கள், கவனிங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்கிற போது நம்ம போராட்டம் அதை நோக்கி நகர்றோம். இது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு. அதிமுக பீரியட்லேயும் அப்படி தான் இருந்திருக்கு. அதிமுகட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தப்பு இது இருக்குது, நீங்கள் இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பாடத்திட்டத்தில் இது பண்ணும்போது டிஎன்பிசிக்கு எதிராக
டிஎன்பிசியில் வந்து தமிழே தெரியாதவங்களாம் வந்து எழுதலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆணையை மாற்றும் பொழுது அதுக்கு எதிராக பேசணும், அவங்க அதை நடவடிக்கை எடுக்கலை, திரும்ப போராட்டத்தை அறிவித்து அவங்க முற்றுகையெல்லாம் நடத்தணும். இப்படி ஒரு போராட்டம். திமுக அரசு வந்ததுக்கப்புறமும் அதே தான் செஞ்சோம். எதெல்லாம் நம்மளால் சொல்லி அவங்க சரி பண்ண முடியுமோ சொன்னோம். அவங்க கேட்கலையா, இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னா அதுக்கு நமக்கு எதிராக போராட்டம், பரந்தூரோ இல்லை கோடியக்கரை மீனவ பிரச்சனை எதனாலும் நம்ம அதை பண்ணுறோம். அதே தான் இந்த தாவேக்காவுக்கும் இப்போ தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது என்னன்னு புரியறதுக்கு நாளாகுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களுடைய கருத்தையும் கேட்கணும். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி வந்து எதிர்க்கட்சி மற்றும் அங்கே இருக்கிற முற்போக்கு இயக்கங்களுடைய கருத்தையும் கேட்டு அதன்படி செயல்பட்டால் சிறந்த ஆட்சியாக இருக்கும். அது உங்களுடைய நன்மைக்கு தான். இல்லைன்னா நீங்களும் கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் எப்படி என்ன தவறு பண்ணி வாங்கி கட்டிட்டாங்களோ அதே தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. மேற்பதில் இயக்கம் அதில் எந்த சமரசமும் பண்ணிக்காது. முன்னா எப்போதும் அதே போல தான் இப்போவும் இருக்க போகிறோம். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு காலவாசம் தேவைப்படுது. உண்மையிலே அது என்ன புதுசாக அவங்க வந்து அரசியலுக்கே அரசியல் 2.5 வருஷம் தான் இருக்குது. இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 5-6 மாதம் ஓடிடும். நம்மளுடைய பயமே வந்து இந்த காலகட்டத்தை வந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை கையில் எடுத்துடக்கூடாது, தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இவங்களை கையில் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்குது. அதனால சுட்டி காட்டலுங்கிறது முன்ன விட ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவைப்பட்டால் போராட்டத்தும் நடத்தும். நமக்கு வந்து போராட்டம் நம்ம இப்போது ஆளுநருக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிராக இருக்கும்பொழுது உடனே இந்த அரசுக்கு எதிராக தான் நம்ம தான் போராட்டம் அறிவித்தோம். சரிங்களா? அது வைகோ கூட போன வாரம் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அவங்க அறிவிச்சிருந்தாங்க, அவங்க பண்ணாங்க. இப்படி எல்லா ஜனநாயக இயக்கங்களும் அப்படி தான் இருக்கிறோம். யாருக்கும் ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய கோரிக்கையை சொல்வதுங்கிறது வேலை, செய்யலைங்கும் போது போராட்டம். இது வந்து மேற்பது நிலையக்கும் எல்லா காலகட்டத்திலும் கடைபிடித்துக் கொள்வது. இப்பவும் அதுதான் பண்ணுறோம். இறுதியாக ராகவா லாரன்ஸ்கே வந்துடுவோம். இறுதியான கேள்வி. அவர் வந்து ஒரு கோட்டை வந்து மேற்கோள் காட்டுறாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டு. நான் தொடர்ச்சியாக என்னோடய கடமையை செஞ்சுட்டு வந்திருக்கேன், இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன், அதனோட பலனாக இன்றைக்கி வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்று மறுபடியும் வந்து மக்களுக்கு இன்னும் பெருசாக நன்மை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் அது ஒரு கதை சொல்லி, பெரிய பணக்காரர் ஒருத்தரும் 2 வேலைக்காரிங்க அப்படின்னும் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தான் அவர் ஆக்டிவாக இருக்கார். விஜய் ரஜினியை தவிர்த்து வேறு யார் கூப்பிட்டாலும் நான் வந்து வேலை செய்ய மாட்டேன், அப்பேற்பட்ட நான் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு நல்லது பண்ண அம்மா ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இறுதியாக நம்ம இதை எப்படி இல்லை, இந்த உதாரணமே தப்பு. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறதே தப்பு. சரிங்களா? கடமையை செய்கிறதே இன்னொருத்தருக்கு இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய கடமை தான் அது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் நீங்கள் செஞ்ச கடமைங்கிற பேரில் இவ்வளவு செஞ்சுட்டீங்க, பலனை எதிர்பார்க்காதல்ல, அப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க. கடவுளாக அவருக்கு கடவுளாக எப்படி கொடுப்பாரு? கடவுளாக கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன, சரி வேணா விட்டுருங்க, என்ன கடவுளாக கொடுத்ததுங்க அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் உதாரணம் சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப கேலி கூத்தானது. என்ன சொல்கிறீங்க? ஒரு தானாக அவங்களுக்கான அந்த பலன் கிடைக்குமா, அது கடவுளாக கொடுப்பாங்களாம், கடவுளாக கொடுத்த பணி தான் இப்போ அவர் அரசியலுக்கு வந்து அமைச்சராக போகிற பணி அப்படின்ட்டு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஒன்று வச்சுங்க, ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவோம். சினிமாவில் அவருக்கோட சம்பளம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 50 கோடி இருக்கலாம். 50 கோடி வச்சுங்க, 50 கோடி. ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம்? மிஞ்சி போனால் ஒரு 2 லட்சத்துக்குள்ளே இருக்கும். எது பெருசு? சினிமா தான் பெருசு. எதில் காசு, எது அதிக மக்கள் பணி எதில் செய்யலாம்? மக்கள் பணி நீங்கள் வெளியிலிருந்தே கூட செய்யலாம், சேவையிலிருந்து செய்யலாம். உங்ககிட்ட பணம் அதில் தான் அதிகமாக வருது. அதிகமாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஒரு ஜியோ போட்டு எல்லா இதுக்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் ஒரு நல்லது செய்கிறதுக்கும் நீங்களே ஒரு முதலாளி மாதிரி உங்கள்கிட்ட கிராமத்தை தத்தெடுக்கலாம், நகரத்தை எல்லாம் பண்ணலாமா? எல்லாமே பண்ணலாம். அப்போ அதே பண்ணிடலாமே. எல்லாரும் இதை சொல்கிறது இதுதான். நான் 150 கோடியை விட்டு அரசியலுக்கு வந்தேன், நான் 200 கோடி. இது இங்கே மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்த கொச்சல் இருக்குது. ஆந்திரா எடுத்தீங்கன்னா பவன் கல்யாண் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பக்கம் சிரஞ்சீவி, இப்போ விஜய் சொன்னார் அதே தான். இப்போ இவங்க நீங்கள் எதை விட்டுட்டு வரீங்க? நீங்கள் 50 கோடி 100 கோடி இப்போ அவர் ஐபிஎஸ் வேலையை விட்டு வந்தேங்கிறாரு. எல்லாரும் விட்டுட்டு வர்றீங்க, ஏன் விட்டுட்டு வரீங்கன்னு தான் தெரியல. அதான் விட்டுட்டு வந்த யாரும் மக்கள் கிட்ட போக மாட்டாங்க, அதுவும் செய்ய மாட்டேங்க, செஞ்சு பெரிய பொறுப்பு பதவி அதை மட்டும் வாங்கிட்டு உட்காந்துடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் நல்லது செய்யணும்னு முடிவெடுத்தா நீங்கள் இருக்கக்கூடிய சினிமா துறையிலேயே வருஷத்துக்கு 2 படம் நடிக்கிறாரு, பேய் படமாக நடிக்கிறாரு வச்சுங்க. இப்போ நடிச்சு 50 100 கோடி சம்பாதிக்கிறீங்க. 100 கோடியில் எவ்வளோ நன்மை செய்யலாம்? ஒரு அரசு செய்யறோட அதிகமாக செய்யலாம். இப்போ நீங்கள் அதே செய்யுங்க. அதோட நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணவும் ஆட்கள் இருக்குது. அதையே நீங்கள் செஞ்சுருக்கலாம். அப்போது நீங்கள் இப்போ செய்ய போகிறது உங்களுடைய பேராசை. எனக்கு ஆசை இருக்குங்க நான் அரசியலுக்கு வர்றதுக்குன்னு சொல்லு, அதை சொல்லி அரசியல் பண்ணுங்க. நீங்கள் அதை சொல்லாமல் பூசி மூலிகி என்ன மக்களுக்கு நன்மை என்ன நன்மை செஞ்சுருவீங்க? நீங்கள் இதுவரை செஞ்ச நன்மை என்ன? நன்மை என்ன? வெறுமனா நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம், ட்ரெஸ்ஸு கொடுத்தோம், இது நன்மையா?
நிறைய குழந்தைங்களை வளர்த்து தத்தெடுத்து வளர்த்த Open heart நீங்கள் அதை surgery இன்னமும் செய்யலாம். ம், ம். நீங்கள் இன்னமும் செய்யலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அரசாங்கத்தில் இது செய்யறதுக்கு ஏற்கனவே தொட்டில் குழந்தை திட்டம்லேருந்து ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அன்னை நாகமையார் திட்டங்கள் நிறைய இருக்குது. அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் புதுசாக வந்து ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்ல போனால், உங்களுடைய வருமானத்திற்கு நீங்களே ராஜா மாதிரி உட்காந்து நீங்களே இந்த திட்டத்தை செஞ்சுட்டே இருக்கலாம். நீங்கள் இப்போ வருவதுங்கிறது உங்களுடைய ஆசை. அரசியலில் வரணும், அதிகாரத்தில் போகணும், எனக்கு சைரன் வச்ச கார் வேணுங்கிறது உங்களுடைய ஆசை. அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நாங்கள் மக்களுக்காக வரோம், நீங்கள் தேர்தலுக்கு வரணும் அறிவிச்சிட்டு விஜய்கிட்ட போய் பேசி சீட்டெல்லாம் உறுதி பண்ணதுக்கப்புறம் மக்களை நான் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குறது எவ்வளோ பெரிய நகைச்சுவையாக இருக்குது. அதனால் எனக்கு ஆசை இருக்குது, நான் வர்றேன்னு சொல்லுங்கள். விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது, எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, உன்னையோட சின்ன பையன் அவன் வந்துட்டான், நீ வரலையான்னு கேட்டாங்கன்னு சொல்லு, வெளிப்படையாக சொல்லு. இப்போ அவர் கூட சேர்ந்துருக்கிறேன், அரசியல் கற்றுக்கிட்ட பிறகு அண்ணாமலை கூட போவேன், பிஜேபி கூட போவேன், அப்படி அமாவாசை மாதிரி ஆயிரம் சொல்லுங்க. ஏன் பூசி முழுகாதீங்கன்ற நான் எனக்கு ஆசை இருக்குங்க. அண்ணாமலைட்டையும் அதான் சொல்கிறேன், ரஜினியோட ரஜினிகாந்த் சொல்கிறேன், எனக்கு அரசு என் வீட்டுக்காரர் தாங்க இல்லை, எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் மனைவி சொல்லிக்கணும், பெருமையாக இருக்குது. நானே முதலமைச்சர்னு சொல்லுங்க. அம்மா இப்போ அவர் வர முடியாட்டாரு, அப்போ நானே முதலமைச்சர் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலையா நான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கணுங்க, என்னை தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லு. நீங்கள் எல்லாம் மக்களுக்காக வந்தேன், மக்களுக்கு உங்களை யாருமே கூப்பிடவே இல்லைங்க. மக்கள் யாரும் உங்களை கூப்பிடவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க. மக்கள் அவன் பாட்டு ஓட்டு போட்டதோட சரி, அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்குறான். நீ தப்பு செஞ்சால் கேள்வி கேட்பான். சரிங்களா? அதனால் நீங்கள் மக்களுக்காக வந்தேன்னு பொய்யெல்லாம் சொல்லாது. எனக்கு விருப்பங்க, எனக்கு எம்எல்ஏ ஆகணுங்க, சைரன் வச்ச காரில் போகணுங்கன்னு ஆசைன்னு சொல்லுங்கள். அதுதான் இன்றைக்கி ராகவா லாரன்ஸ் பேசுகிறது அந்த அரசியல் தான். சரிங்களா? மக்களுக்காக எந்த அரசியலும் பேசாத இவர்கள் தனக்காக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு மக்களை பலிகாடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கட்சி, ஒரு ஒரு இயக்கம், ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இப்போ அது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. டெய்லி தூங்கி எழுந்திரிச்சோம்னா ஏதோ ஒரு பிரேக்கிங் நியூஸ், ஒரு கட்சி உருவாயிட்டு. முன்னாடிலாம் பிரேக்கிங் நியூஸ்ல பேரில் இவர் அந்த கட்சிக்கு போயிட்டார், இந்த கட்சிக்கு போயிட்டார், இப்போல்லாம் புது கட்சியே வருது. அந்த மாதிரி ஆயிட்டு என்ன எதை நோக்கி பயணிக்கிறாங்க, எப்படி தமிழ்நாடு வந்து நம்ம இறுதியாக ஒன்று சொல்லிடலாம். தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஒரு ஒரு முற்போக்கான மாநிலம் தான். போன நம்ம பேட்டியிலே நான் சொல்லியிருந்தேன், பேசியிருந்தது குறித்து. தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க, உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, உடனே அதுக்கான ஆக்ஷன் இருக்காது அவங்ககிட்ட. ஆனால் அவங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற யாருமே தமிழ்நாட்டில் அரசியலில் ஜெயிச்சது கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் மக்களை ஏமாலியாக நினச்சிக்கிட்டு இவங்க தான் நம்மளை ஒன்றும் கேட்கலையே நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அடிக்கி விடுறதுலாம் விடிச்சிங்கன்னா ஒரு காலகட்டம் வரும்பொழுது யாராவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 50 வருஷ கட்சி ஆனாலும் சரி, அவங்க வேலையை பாருங்கள், அவங்க வேலையை பார்க்கட்டும்னு சொல்லி அவங்க ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப மலினமாக ரொம்ப காலமாக அவர் வந்து வெளி மாநிலத்திலேயே படம் நடிச்சிட்டு இருக்கிறாரா, அதனால தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இப்போ தான் வர்றாரு, இன்னும் தான் போக தெரியும். பார்ப்போம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அவருக்கு பிடிச்ச ஒரு ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டெர்லைட் படுகொலை நடந்த போது அந்த படுகொலையை ஆதரித்து பேசின ஆள் அந்த மக்களை பார்க்கும்போது நீங்கள் யாருன்னு கேட்டான் ஒரு பையன். அது தனிப்பட்ட ரஜினியை கேட்ட கேள்வி கிடையாது, இது உங்களுக்கும் பாடம். புரிஞ்சுங்க. தமிழ்நாடு கேட்ட தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்ணினா சுடுகாடாயிருன்னு நீங்கள் வந்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தினவன், நீ அதை போய் பார்க்க போகும்போது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை நீங்கள் யாருன்னு கேட்டான். அந்த பையனுக்கு தெரியாது கிடையாது. நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம், நீங்கள் வந்து அவர் ரஜினிகாந்தை வந்து ஆதர்சனமாக பார்க்குறீங்க. அந்த ரஜினிகாந்தையே மக்கள் கூட நிற்காத ஒரே காரணத்துக்கு புறக்கணித்த மாநிலம் அது. அந்த விஷயம்தான் அவர் கடைசி வரைக்கும் அரசியலுக்கே வரலாம்னு ஒதுக்கி போனது. உண்மை. உடல்நலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை. இது வந்து உங்களுக்கு ஒரு பாடம். நாங்கள் வந்து தோழமையோடு சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு பாடம். மக்களோட நிற்கிறதுக்கு இருந்தால் நில்லுங்க, இல்லையா மக்கள் உங்களை புறக்கணிப்பாங்க. பார்ப்போம்மா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட போய் கலப்பணி செய்யாத அரசியல் கட்சியோ இயக்கமோ தலைவரோ வந்து எத்தனை காலத்தில் அம்பலப்படுறாங்கங்கிறதான் விஷயமா இருந்திருக்கு. ராகவா லாரன்ஸ் எத்தனை நாள் தாக்குப்பிடிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி.